சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது ஊர்வலத்தில் மேனை தேடிய மாப்பிள்ளை. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்ற ஆசையோடு திருமணத்துக்கு வேண்டிய உபகரணங்களோடும் கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள், வாத்தியங்கள் முதலியவற்றோடும் திருக்கையிலைக்கு வந்து சேர்ந்தார்கள். பரமசிவனாருக்கு அலங்காரம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. இருந்த போதும் எல்லோரும் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்ய நினைத்து தம்மால் இயன்றவாறு மணநாயகனாக சிவபெருமானை அலங்கரித்தார்கள். சிவபெருமான் யாராலுமே வர்ணிக்க முடியாத சர்வாபரண அலங்கார உருவத்தோடு விளங்கினார். அப்போது கணங்கள் சகல வாத்தியங்களையும் முழக்கினர். தேவர்கள் மகேஸ்வரனுக்கு பணியாற்ற வந்தார்கள். அவர்களில் பிரம்மதேவர் அன்னவாகனத்தில் அமர்ந்து சகல முனிவர்களும் புடைசூழ்ந்து வர பூதபதியான பரமேஸ்வரனை சேவிக்க வந்து கும்பிட்டு நின்றார். மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அமர்ந்து சர்வாலங்கார பூஷிதராக சகல தேவர்களுடனும் பரிவாரங்களுடனும் வந்து சேவித்து அருகில் இருந்தார். இந்திரன், திக் பாலகர்கள், அஷ்டவசுக்கள், துவாதச ஆதித்தர்கள், முனிவர்கள், கங்கை முதலிய நதிகள் யாவரும் சர்வ அலங்காரங்களோடும் பரிவாரங்களோடும் சிவபெருமானை கண்குளிர கண்டு தொண்டு புரிய வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயம் சிவபெருமான் திருக்கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு தேவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் எனக்கு முன் செல்லுங்கள் என்று பணித்தார். உடனே தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சகல வாத்தியங்களையும் முழங்கிக் கொண்டு புறப்பட்டனர். இந்நிலையில் பார்வதியின் தந்தை ஹிமவான் தனது உற்றார் உறவினர்களையெல்லாம் வரவழைத்து திருமண மண்டபத்தை வினோதமாக அலங்கரிக்கும்படி கட்டளையிட்டான். மணமகனாரான சிவபெருமானை சகல தேவர்களோடும் அழைத்து வரும்படி தன் ஆத்ம நண்பனான கந்தமாதன பர்வதத்தையும் மற்றொரு சேவகனையும் 14 வகை மேட வாத்தியங்களோடு எதிரனுப்பி சிவபெருமானின் வருகையை எதிர்பார்த்திருந்தான். மணக்கோலத்துடன் மகேஸ்வரர் தன் பரிவாரங்களோடும் சகல தேவர்களோடும் வைபவமாக வருவதை பர்வதராஜன் தூதுவரால் அறிந்தான். உடனே தன் பரிவாரங்களுடன் எதிர் சென்று சகல தேவர்களோடும் வரும் சாம்பவ மூர்த்தியை கண்டு ஆச்சரியமடைந்தான். தேவர்கள் அனைவரும் பர்வதராஜனின் சேனையை கண்டு வியந்தார்கள். 2 மாபெரும் கடல்கள் ஒன்றாக சேர்ந்தது போல இரு சாரரின் சேனைகளும் ஒன்று கூடின. இவ்வாறு அனைவரும் பட்டணத்தை நோக்கி வந்தார்கள். பர்வதராஜனின் பத்தினியான ராணி மேனையோ நாரதருடன் தன் உப்பருகியின் மேல் நின்று பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பரமேஸ்வரனை காண வேண்டும், அவர் எவ்வளவு அழகரோ, அவருக்காக என் அருமை செல்வி பார்வதி அரும்பெரும் தவம் செய்தாளே என்று சொன்னாள். அதை உணர்ந்த சிவபெருமான் அந்த மேனை பிரமிக்கும்படியாக தன் சேனா பலத்தை காட்டி நின்றார். தேவர்களின் மாபெரும் சேனையை கண்ட மேனை மகிழ்ந்தாள். இவ்வளவு சேனைகளுக்கும் சிவபெருமானே நாயகராக இருப்பாராகில் அவர் புகழ் உடையவராகவும் போற்றல் உடையவராகவுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தார். முனிவர்களே, அப்போது ஒரு வேடிக்கை நிகழ்ந்தது. அதையும் சொல்கிறேன், கேளுங்கள் என்றார் சூதமா முனிவர். மணமகனான சிவபெருமானின் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த தேவர்கள், கந்தர்வர்கள் முதலானோர் சர்வ அலங்காரங்களோடும் பலவித விருது கொடிகளோடும் அதி அழகான தேவ மங்கையர்கள் புடைசூழ வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் விஸ்வாவசு என்ற கந்தர்வராஜனை கண்ட மேனை அவனே சிவன் என்று நினைத்து மகிழ்ந்து, என் மருமகன் பெண்கள் சேனையுடன் வருகிறானே என்று நாரதரிடம் சொன்னாள். நாரதரோ புன்சிரிப்போடு, இல்லையே, இது மாப்பிள்ளை அல்ல, இவன் சிவன் சந்நிதியில் சங்கீதம் பாடுபவன் என்றார். அதை கேட்டதும் மேனை இன்னும் அதிக உற்சாகப்பட்டு, அந்த ஆணழகனே மாப்பிள்ளைக்கு ஊழியந்தான் என்றால் மாப்பிள்ளை சிவபெருமான் எப்படி இருப்பானோ என்று நினைத்தாள். அப்போது அவள் ஊர்வலத்தில் வந்த குபேரன், வருணன், சூரியன், சந்திரன், பிரம்மதேவர், மகாவிஷ்ணு ஆகியோரை ஊர்வலத்தில் கண்டு இவர்தான் மணமகனாக இருப்பாரோ என்று கருதினாள். ஆனால் நாரதரோ, இவரும் சிவபெருமான் அல்ல, இவர்களை காட்டிலும் சிறந்தவர் சிவபெருமான் என்று கூறினார். இவர்களில் ஒருவருமே சிவன் அல்ல என்றால் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போதே கீழே ஊர்வலத்தில் சிவபெருமான் வந்தார். அவரை மேனைக்கு நாரதர் சுட்டிக்காட்டி, மேனையே, இவரே சிவபெருமான் என்றார்.
மேனே மிகவும் ஆவலோடு சிவபெருமானை பார்த்தாள். அப்போது அவரோடு வாயு ரூபமான சேனைகள் மர்ம சப்தத்துடன் வந்தார்கள். நாரதர் மேனையை பார்த்து, இவர்கள் அவரது சேனைகள், இன்னும் அவரது சேனைகள் வரக்கூடும் என்றார். அதே சமயத்தில் பூத பிரேத பைசாசங்கள் முகமுடையவர்கள், கரிய நிறத்தார், பயங்கரர், நொண்டிகள், ரோமமுடையோர், இன்னும் பல வித்தியாசமான உருவங்களோடும் வரும் சேனையை கண்டு மேனை பயந்தாள். அவர்களுக்கு இடையே 5 திருமுகமும் 10 கரங்களும் 3 கண்களும் விபூதி பூச்சும் சடைமுடியும் கபால மாலையும் பெரும் புலித்தோல் ஆடையும் அணிந்து கொண்டு சிவபெருமான் எருது வாகனத்தின் மேல் யானை தோல் விரித்து அதன் மீது அமர்ந்து வந்தார். நாரதர் உடனே குறும் சிரிப்போடு தன் அருகே இருந்த மேனையை கூப்பிட்டு, மேனை, அதோ அவரே சிவபெருமான் என்று சுட்டி காட்டினார். உடனே மேனை திடுக்கிட்டு துக்கமடைந்த மூர்ச்சையடைந்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்தாள். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.